நான் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து வருகிறேன். என் பெயர் மீனா. எனக்கு வயது 17 ஆகிறது. நான் அனாதையாக வளர்ந்து வந்த காலங்களில் நான் நினைத்து கொண்டிருப்பது, நான் பலமுறை ஏங்கி இருக்கிறேன் பாசத்திற்காக வேண்டி. ஏனென்றால் என்னை பார்க்க வருபவர்களும் நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் ஒரு குழந்தை பெற்றோர்கள் எவ்வளவு பாசமாக வளர்த்து வருகிறார்கள். ஆனால் என்னை பெற்றோர்கள் என்னை இப்படி அனாதையாக்கி விட்டார்களே என்று என் மனம் பலமுறை வேதனை அடைந்துள்ளது. ஒரு தந்தையின் பாசம் எப்படி இருக்கும், ஒரு தாயின் அரவணைப்பு எப்படி இருக்கும் என்று மற்றவர்களிடம் பாசத்தை பற்றி என்னால் புரிந்து கொள்ள சில நேரங்களில் முடியவில்லை. நான் பாசத்துக்காக ஏங்கி வளர்ந்து வருகிறேன். என் மீது பாசமாகவும் என் மீது அக்கறையாகவும் இருப்பதற்கு ஒரு கணவனால் மட்டுமே முடியும். எனக்கு வரக்கூடிய கணவன் என் மீது அன்பாகவும் என் மீது அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்தக்கூடிய ஒரு கணவன் அமைய வேண்டும் என்று சில ஆண்டுகளாக என் மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படி சுமார் 2 வருடங்கள் கழித்து ஒரு நாள் நடந்தது. என்னை பாதுகாத்து வந்த சுசீலா என்கின்ற ஒரு அம்மா என் தாயைப் போல் என்னை பார்த்து கொண்டார். அவர் என்னிடம் ஒரு நாள் வந்து, மீனா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன். அந்த மாப்பிள்ளை உன்னை போல் ஒரு பெற்றோர்கள் இல்லாதவர்கள்தான். ஆனால் அந்த பையன் எனக்கு மிகவும் தெரிந்த பையன்தான். அவன் என்னிடம் கூறியது என்னவென்றால், நான் திருமணம் செய்தால் பெற்றோர்கள் இல்லாத உங்களிடம் வளர்ந்து வரும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினான். உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அந்த பையனிடம் கூறினேன், என்னிடம் வளர்ந்து வரும் அந்த பெண் உனக்கு ஏத்த பெண், அழகிலும் குணத்திலும் சிறந்தவள் அவள்தான் என்று அவரிடம் கூறியுள்ளேன். உனக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா என்று அந்த சுசீலா அம்மா என்னிடம் கேட்க, நான் சம்மதம் தெரிவிக்கும் முன்பு, அம்மா அவர்கள் புகைப்படத்தை நான் பார்க்கலாமா என்று கேட்டேன் தயக்கத்துடன். அவர் சிரித்து கொண்டு, திருமண வயதை அடைந்து விட்டால் எல்லா பெண்களும் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டு அவர் புகைப்படத்தை முதல் முறையாக நான் பார்க்கிறேன். என் எதிர்காலத்தை. அவர் பெயர் விக்னேஷ். அவர் பெயரில் மட்டும் இல்லை, உருவத்திலும் மிக அழகான தோற்றத்திலும் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தோற்றத்தில் இருந்தார். அவரை பார்த்தவுடன் என்னவென்று தெரியவில்லை, எனக்கு உடனே பிடித்து விட்டது. அதை எப்படி அந்த அம்மாவிடம் கூறுவதென்று தெரியாமல் நான் சிரித்து கொண்டே அந்த இடத்தில் வந்து நகர்ந்து விட்டேன். அந்த அம்மா உடனே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, சொல்லிவிட்டு செல் என்று கூற, நான் உங்களுக்கு பிடித்தால் சரிதான் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டேன். ஆனால் என் மனதில் திருமணம் செய்தால் அந்த மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று என் உள் மனது சொல்லியது. அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் ஏங்கிய நாட்கள் என் அருகில் வந்தது. ஆனால் எனக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை என்னிடம் பாசமாக நடந்து கொள்வாரா, என் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றி வைப்பாரா என்று எனக்குள் பல கேள்விகள் வந்தது. நான் திருமணம் வேண்டி வரும் அந்த கடவுளிடம் எனக்கு அந்த மாப்பிள்ளையை காட்டியதற்கு நன்றி என்று கூறியது மட்டுமில்லாமல் எனக்கு அவரை பிடித்திருக்கு. ஆனால் அவருக்கு என்னை பிடிக்குமா என்ற கேள்வி எனக்குள் அதிகமாக இருந்தது. எப்பொழுது விடியும் அந்த சுசீலா அம்மாவிடம் என்னை பிடித்திருக்கிறதா அந்த மாப்பிள்ளைக்கு என்று கேட்க அந்த நேரத்திற்காக காத்து கொண்டு இருந்தேன். நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் வந்தது. நான் சாதாரணமாக அந்த அம்மாவை பார்ப்பது போல் அவர் அருகில் சென்றேன். அந்த அம்மா என்னை பார்த்தவுடன், மீனா, உன் வருகைக்காக வேண்டி நான் காத்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வா உள்ளே என்று அந்த சுசீலா அம்மா என்னை அழைத்தார்கள். நான் ஆவலுடன் உள்ளே சென்றேன். சென்றவுடன் நான் எதிர்பார்க்கவில்லை. உள்ளே அமர்ந்திருந்தது விக்னேஷ். ஆம், என்னை பார்ப்பதற்காக அவர் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். நான் தெரியாதது போல் சுசீலா அம்மாவிடம், இது யாரம்மா என்று கேட்டேன். அவர்தான் உன்னை திருமணம் செய்ய போகும் மாப்பிள்ளை, இதோ உன் பக்கத்தில் இருக்கிறார், இப்பொழுது நீ அவரிடம் பேசு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் சுசீலா அம்மா. நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர் அருகிலே சென்றேன். உடனே விக்னேஷ், என்ன மீனா, நான் போட்டோவில் பார்த்ததை விட நீ மிகவும் அழகாக உள்ளாய். நீ இங்கு வளர்ந்த காலங்களை விட
இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். என்ன, உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் பிடித்திருக்கிறது என்று கூறினேன். உடனே நான் வெளியில் சென்றேன். சுசீலா மேடம் என்னை பார்த்தவர் பேசிவிட்டீர்களா என்று அந்த ரூமுக்குள் அவரும் நுழைந்தார். என்ன விக்னேஷ், நீ மீனாவிடம் பேசிவிட்டாயா? எப்பொழுது திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று கேட்க, எனக்கு நாளைக்கே வைத்தாலும் சரிதான் என்று அவர் சிரித்து கொண்டே கூற, நான் சரி, உன் விருப்பம் போல் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று அந்த அம்மா கூறினார். அந்த சுசீலா அம்மா கூறியது போல் ஒரு நல்ல நாள் பார்த்து அன்றையிலிருந்து 3 நாட்கள் கழித்து திருமணம் நடந்து முடிந்தது. என் மனதில் அப்பொழுது நினைத்தேன், இந்த கூண்டிலிருந்து நான் வெளி உலகத்திற்கு செல்ல போகிறேன். என் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சியின் ஒரு குறையும் இல்லாமல் என் வாழ்க்கை ஆரம்பித்தது மிக சிறப்பாக. மாதங்கள் செல்ல வருடங்களாக எங்கள் பாசத்தில் எந்த குறையும் இல்லாமல் போய் கொண்டிருந்தது. ஆனால் என் கணவருக்கு ஒரு கவலை இருந்தது. அது என்னவென்றால் குழந்தை இல்லாததுதான். நாங்கள் இருவரும் போகாத கோயில்கள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. சில மருத்துவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, சில காலங்கள் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று கூறினர். அப்படி சில நாட்களிலே நான் ஒரு குழந்தைக்கு தாயானேன். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என் கணவர் என் வயிற்றில் வளரும் குழந்தை மீது மிகவும் எதிர்பார்ப்போடு மிகவும் சந்தோஷத்தில் இருந்தார். மாதங்கள் கடந்தது. நான் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தையை மருத்துவர்கள் என் கணவரிடம் காட்டுவதற்கு வெளியில் எடுத்து சென்றனர். என் குழந்தையை கையில் வாங்கிய என் கணவர் குழந்தையின் முகத்தில் முத்தமிட்டு, தேவதையாக நீ பிறந்திருக்கிறாய் என்று கூறி என்னை பார்ப்பதற்கு ரூமுக்குள் வந்தார். வந்தவர் என்னை பற்றி கொஞ்சம் கூட விசாரிக்காமல், குழந்தையை பார்த்தாயா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள், இவள் எனக்கு கிடைத்த தேவதை, இவளை நான் நன்றாக வளர்த்திடுவேன், இவள்தான் என் எதிர்காலம், இவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பல வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருந்தார். நான் கலங்கத்துடன், ஏன் என் கணவர் என்னை பற்றி யோசிக்கவில்லை? நீ எப்படி இருக்கிறாய்? உடல்நிலை எப்படி இருக்கிறது? உன் உடல் வலி எப்படி உள்ளது என்று என்னை விசாரிக்காமல் அந்த குழந்தையை கொஞ்சிக் கொண்டே இருந்தார். நான் அதை அப்பொழுது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் சுகப்பிரசவத்தில் என் குழந்தையை பெற்று எடுத்ததனால் என்னை சுமார் ஒரு 5 நாட்களில் வீட்டுக்கு செல்லலாம் என்று மருத்துவர் கூறினார். அவ்வாறே நான் என் கணவருடன் வீட்டுக்கு சென்றேன். என் குழந்தையை மிகவும் பாசமாக நான் வளர்த்து வந்தேன். எங்கள் குழந்தை மிகவும் பாசமாக வளர்ந்து வந்தாள். 1 வருடம் கழித்து என் கணவர் பைக்கில் குழந்தையை வெளியில் அழைத்து செல்வதும், அக்கம் பக்கம் உள்ளவரிடம் எங்கள் குழந்தையை தூக்கிச் சென்று ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். நானும் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஒரு நாள் என் வளர்த்து வந்த சுசீலா அம்மாவை பார்க்க சென்றோம் இருவரும். அப்பொழுது சுசீலா அம்மா, என்ன மீனா, உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைந்து உள்ளதா? நீ எதிர்பார்த்து வந்த வாழ்க்கை உனக்கு அமைந்ததா என்று கேட்டார். நான் நினைத்ததை விட மிகவும் என் வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று கூறினேன். சில நிமிடங்கள் கழித்து அந்த இடத்திலிருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு இருவரும் சென்றோம். ஒரு நாள் என் கணவர் வெளியூர் வேலைக்கு சென்றார். 2 நாள் கழித்து அவர் திடீரென்று வீடு திரும்பினார். அப்பொழுது நான் வீட்டின் பின்புறம் அமர்ந்திருந்தேன். என் கணவர் வரும் சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்க்கும் நேரத்தில் அங்கு என் கணவர் இல்லை. எங்கே என்று என் கண்கள் தேட ஆரம்பித்தது. அவர் ரூமில் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை பார்க்க சென்று இருக்கலாம் என்று நினைத்து நான் அங்கு சென்றேன். என் கணவர் கண் கலங்கியத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதை கவனித்த நான், ஏன் இப்படி கண் கலக்கத்துடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நீ குழந்தையை சரியாக கவனிக்கவில்லை, குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்க, உடனே நான், அவள் பசியாறி விட்டு உறங்குகிறாள், நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து இருக்கிறதா? குழந்தையை பார், பேச்சு மூச்சு இல்லை என்று சொல்லி குழந்தையை தூக்கி அவர் தோளில் போட்டு என்னை பைக்கில் அழைத்து சென்றார் மருத்துவமனைக்கு விரைந்து. நாங்கள் இருவரும் பதட்டத்துடன் மருத்துவமனைக்கு சென்று முதல் உதவி சிகிச்சை செய்யப்பட்டது. என் கணவர்
கவலையுடன் மருத்துவமனையில் வெளியில் உலாவிக் கொண்டிருந்தார். நான் அமைதியாக இருக்கையில் அமர்ந்திருந்தேன். இவர் ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்? குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, சற்று இருங்கள் என்று நான் கூற, என் கணவர் கோபப்பட்டு, உன்னை நம்பி 2 நாட்கள் விட்டு சென்றதனால் என் குழந்தைக்கு இவ்வாறு ஆனது. குழந்தை மீது உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்று கூறி கோபப்பட்டார். உடனே டாக்டர் வெளியில் வந்து, உங்கள் குழந்தை இப்பொழுது நன்றாக உள்ளது, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், குழந்தை வளர்ப்பில் மிகவும் கவனம் வேண்டும் என்று கூறினார். உடனே என் மனைவி அந்த குழந்தையை பார்க்க உள்ளே சென்றார். நான் பின்தொடர்ந்தேன். டாக்டர் என் கையை பிடித்து என்னை அழைத்து சென்றார் பக்கத்து ரூமுக்கு. ஹலோ சார், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஓ, விக்னேஷ். இங்கே பாருங்க சார், உங்கள் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அது சாதாரணமாக மூச்சு திணறலாக எங்களுக்கு தெரியவில்லை. யாரோ குழந்தையின் முகத்தில் தலையணையை வைத்து பிரஷர் கொடுத்ததனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் வேற யாராவது உள்ளார்களா என்று கேட்க, நான் அப்படி யாரும் இல்லை, என் மனைவி மட்டும்தான் இருக்கிறார், எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு யாரும் இல்லை என்று நான் கூற, டாக்டர், உங்கள் குழந்தையை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று நீங்கள்தான் கண்டறிய வேண்டும், உங்கள் குழந்தை இப்பொழுது நன்றாக உள்ளது, கவனமாக குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அந்த ரூமில் இருந்து என் குழந்தையை அழைத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் என் மனதில் இங்கு என்ன நடக்கிறது ஒன்றும் புரியவில்லை. என் குழந்தை மீது இவ்வளவு கோபம் கொள்வதற்கு இந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள்? என் மனைவியை தவிர. என் மனைவிக்கு என்ன ஆயிற்று? இதை அவளிடம் கேட்டால் அவள் என்ன நினைப்பார்? சரி, என்ன நினைத்தாலும் சரி, குழந்தையை இவள் சரியாக பார்க்காத காரணத்தினால் தான் இவ்வாறு நடந்திருக்கிறது என்று நினைத்து என் மனைவியிடம், சரி, குழந்தைக்கு சரியாகி விட்டது, நாம் இருவரும் வீட்டுக்கு செல்லலாம், குழந்தையை அழைத்து வா என்று கூறினேன். குழந்தையை தூக்கி அவள் தோளில் சுமர்ந்தவாறு என் பின்னோக்கி என் மனைவி வந்தாள். என் மனம் என் மனைவியிடம் கேட்க துடித்தது. இதை நான் கேட்கவில்லை என்றால் என் குழந்தையின் எதிர்காலம் என்னவாகும் என்று என் மனம் ஒரு புறம் கூற, என் மனைவியும் கேட்க துடிந்தேன். மீனா, உனக்கு என்ன பிரச்சனை? குழந்தை சாதாரணமாக மூச்சு திணறல் வரவில்லை என்று மருத்துவர் என்னிடம் கூறினார். அங்கு என்ன நடந்தது? என்னிடம் எதையும் நீ மறைக்காமல் கூறு என்று கேட்க, என் மனைவி அழுது கொண்டு இருந்தாள். நீ அழாதே, என்ன நடந்ததோ அதை அப்படியே என்னிடம் கூறு என்று நான் கேட்க, என் மனைவி, இந்த பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து என் மீது நீங்கள் பாசம் வைக்கவில்லை, இந்த குழந்தை மீது உங்கள் பாசம் அதிகமாக உள்ளது, அவள் மீது நீங்கள் காட்டும் அக்கறை என் மீது குறைந்து விட்டது. அவளுக்கென்று புது ஆடைகளும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கென்று பூக்கள் வாங்கி கொடுப்பதும் விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் என்று அவளுக்கு பிடித்ததை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கட்டும், அவள் நம் குழந்தைதான். ஆனால் என் மீது உங்கள் அன்பு மிகவும் குறைந்து விட்டது. என்னை பற்றி நீங்கள் கவலை கொள்வதில்லை. எப்பொழுதும் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவளையே நீங்கள் கொஞ்சுவதும் எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. இது இப்படியே தொடர்ந்தால் என் மீது உங்கள் பாசம் இருக்காது என்று நான் நினைத்து, இந்த குழந்தையை நம்மிடம் இருந்தால் நாம் இருவருக்கும் ஒரு இடைவேளை ஏற்படும் என்று நினைத்து அந்த குழந்தையை நமக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்து அந்த குழந்தையை தலையணியை முகத்தில் வைத்து அழுத்தினேன். அந்த குழந்தை துடிக்க நான் கண்ணீர் வடித்தேன். அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக. இந்த குழந்தை கதை இப்பொழுது முடிந்துவிடும். எனக்கு இனி குழந்தை வேண்டாம், என் கணவர் மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் என்று என் மனம் கூறியது. ஏனென்றால் நான் ஒரு அனாதை பெண்ணாக வளர்ந்தேன். எனக்கு அக்கறை காட்டுவதற்கும் யாருமில்லை, என் மீது பாசம் காட்ட யாருமில்லை. என்னிடம் எப்போதும் என் கணவர் அருகே இருக்க வேண்டும், என்னை பற்றியே பேச வேண்டும், என்னிடமே அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். இவ்வாறு நான் நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இருவருக்கும் இடையில் இந்த குழந்தை பெரும் சுமையாக எனக்கு தெரிந்தது. ஆகையினால் இந்த குழந்தை வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தேன். இது சரியா சரியில்லையா என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான் என்று நான் முடிவு எடுத்தேன். இதில் என்ன தவறு உள்ளது விக்னேஷ் என்று நான் கேட்க, உடனே என் கணவர் என் கன்னத்தில் அறைந்தார். அடுத்த நொடியே அவர், இந்த குழந்தை உன்னிடம் பாசமாக இல்லையா? இந்த பிஞ்சு குழந்தை முகம் உனக்கு சுமையாக இருக்கிறதா? தாய்மை அடைவதற்கு ஒவ்வொரு பெண்ணும் எப்படி ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ தாயாகவும்
இந்த குழந்தையை இப்படி கொல்ல துணிந்து விட்டாயே. ஒருவேளை நான் மற்ற பெண்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் மற்ற பெண்கள் என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் என் மீது உனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இப்படித்தான் என்னையும் செய்வாயா என்று கேட்க, நான் சற்றும் யோசிக்காமல் என்னிடம் நீங்கள் ஏதாவது இப்படி நடந்து கொண்டால் உங்களை நான் என் குழந்தையை செய்தது போல் உங்களையும் செய்துவிட்டு நான் மீண்டும் அந்த ஆசிரமத்திற்கு சென்று விடுவேன். என் மீது மட்டும்தான் உங்கள் அன்பு இருக்க வேண்டும் என்று கூற, மீண்டும் என் கணவர் என் கன்னத்தில் அறைந்து, நீ ஒரு சைக்கோ ஆகிவிட்டாய். உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் மரண பயத்தில் என் குழந்தையும் நானும் இருப்போம். நிம்மதியாக உன் அருகில் நாங்கள் உறங்க கூட முடியாது. இப்போது மனைவியா குழந்தையா என்று பார்க்கும் பொழுது எனக்கு குழந்தையின் எதிர்காலம்தான் முக்கியம். ஏனென்றால் நான் தாய் தந்தை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீயும் அப்படித்தான். ஆனால் அந்த எண்ணம் உனக்கு இல்லை. குழந்தை எப்படி போனாலும் என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நீ யோசிக்கிறாய். தன் வாழ்க்கை போனாலும் தன் குழந்தை வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ தாய்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அந்த தாய்மைக்கே அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய். இப்படிப்பட்ட மனைவி எனக்கு தேவையில்லை. உன்னை எங்கிருந்து அழைத்து வந்தோனோ அங்கேயே உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்று கூற, நான் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், உங்களை நம்பி நான் இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நீங்களே தூக்கி செல்லுங்கள் என்று கூற, என் கணவர் எதுவும் பேசாமல் குழந்தையை என்னிடம் இருந்து வாங்கி கொண்டு பைக்கில் என்னை அமர வைத்து சுசீலா மேடத்தில் நடந்த விவரங்களை அனைத்தும் கூறி என்னை அங்கேயே விட்டுவிட்டார். சுசீலா மேடம் உடனே இவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் இவள் ஒரு நாள் நிச்சயம் மனம் மாறுவாள். இவளை பற்றி இவள் உணர்வாள். இவள் செய்த செயல் மிகவும் மோசமானது விக்னேஷ். நீங்கள் எடுத்த முடிவுதான் மிகவும் சரியானது தான். இவளை பார்த்து கொள்கிறேன். நீங்கள் குழந்தையை நல்லபடியாக வளர்த்து வாருங்கள் என்று கூற, என் கணவர் அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டார். அந்த குழந்தை படிப்படியாக வளர வளர நாட்கள் செல்ல, ஒரு நாள் தன் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு விக்னேஷ் வேலைக்கு சென்றார். சென்ற இடத்தில் அவர் பணியில் இருக்கும் நேரத்தில் யாரிடமும் பேசாமல் அவர் செய்கையில் ஒரு பெண் எவ்வாறு புடவை கட்டி கொள்வாளோ அதுபோல் செய்கையில் செய்து கொண்டிருந்தார். அதை கவனித்த விக்னேஷின் நண்பர்கள், விக்னேஷ், உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு உன் மனைவி ஞாபகம் வந்துவிட்டால் அவளை நீ வீட்டுக்கு அழைத்து வர வேண்டியது தானே என்று கூற, கொஞ்சம் கூட விக்னேஷ் காதில் வாங்காமல் சட்டென்று அவன் பணியில் கவனத்தை செலுத்தினார். விக்னேஷின் நண்பர்கள் அந்த இடத்திலிருந்து நகர, அதை கவனித்த விக்னேஷ் அந்த இடத்திலிருந்து சென்று பெண்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் உடைகளை எப்படி சரி செய்கிறார்களோ அதுபோல் விக்னேஷும் செய்து கொண்டிருந்தார். அதை கவனித்து கொண்டிருந்த பெண்கள் விக்னேஷின் நண்பர்களிடம் சென்று, உன் நண்பன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? நாங்கள் தனிமையில் இருக்கும் எங்களை அவன் கவனிக்கிறான். இது என்ன பழக்கம்? இது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் நண்பனிடம் சொல்லி வை என்று கோபமாக கூறி சென்றனர். அதை கவனித்த விக்னேஷ் எதுவும் காதில் வாங்கி கொள்ளாமல் எங்களை கடந்து வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு குழந்தை படிக்கும் பள்ளிக்கு சென்றார். அந்த பள்ளியில் தன் அப்பாவுக்காக காத்து கொண்டிருந்த குழந்தை அப்பாவை பார்த்தவுடன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அப்பா, என்ன புடவை வாங்கி வந்தீர்களா என்று உடனே விக்னேஷ், தான் வாங்கி வந்து விட்டேன், வா சீக்கிரம் என்று கூறி அந்த குழந்தைக்கு புடவையை கட்டி, ஒரு பெண் இப்படித்தான் பேசுவாள், ஒரு பெண் இப்படித்தான் தன் உடையை சரி செய்வாள், இதை போல் நீயும் செய்து கொள்ள வேண்டும், என்ன சரியா என்று கூறி, பூவை இந்த பக்கம் வைக்க வேண்டும், தலையை இப்படி சாய்க்க வேண்டும் என்று ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை மகளுக்கு விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அந்த பள்ளியின் ஆண்டு விழா நடந்தது. அதில் கலந்து கொள்ள விக்னேஷின் மகள் ஒரு பேச்சாளராக கலந்து கொள்கிறாள். அவளுக்கு புடவை கட்டி அதில் பேசுவதற்காக பயிற்சி அளிக்கவே விக்னேஷ் இவ்வாறு நடந்து கொண்டார். அவர் பணிபுரியும் இடத்தில் விக்னேஷின் குழந்தை சற்று திரும்பி பார்க்கும் நேரத்தில் அதே விழாவில் கலந்து கொள்ள மற்றொரு பெண்
தாய் தன் மகளை நீ இவ்வாறு பேச வேண்டும், இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உரக்க குரலில் பேசி கொண்டிருந்தார். அதை கவனித்த விக்னேஷின் மகள் தன் அப்பாவை கட்டிப்பிடித்து, ஒரு அம்மாவை போல் நீங்கள் என்னை பார்த்து கொள்கிறீர்கள். அம்மா இருந்தால் கூட என்னை இப்படி செய்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறி தன் அப்பாவை இறுக்க அணைத்து முத்தம் கொடுத்து விக்னேஷ் கண்கலங்கி, செல்லம், நீ பெரிய பிள்ளையா ஆயிட்டா, அப்பாவை நீதான் நல்லா பார்த்துக்கணும், என்ன சரியா என்று சொல்லி அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்க செய்தார் தந்தை. நினைத்தது போல் அந்த பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றார் மகள். நாட்கள் செல்ல மகள், அப்பா, நான் ஒரு டாக்டராக படிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கூற, உடனே விக்னேஷ், சரி அம்மா, உன் ஆசை எப்படியோ அதை நான் செய்கிறேன். நீ ஒரு நல்ல டாக்டராக ஆகி எல்லோருக்கும் சிறப்பாக மருத்துவ சேவை செய்ய வேண்டும், என்ன சரியா என்று கூற, நான் சரி என்று கூறினேன். ஒரு நாள் என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் என்னிடம் கூறியதை கேட்டு நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன் மனதளவில். அது என்னவென்றால், உன் அப்பாவுக்கு யாருக்கும் வரக்கூடாத ஒரு புதுவிதமான நோய் வந்திருக்கிறது. இதை குணப்படுத்த நீ வெளிநாட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். அதுவும் பணம் மிகவும் செலவாகும். உன்னால் முடியாது. ஆகையினால் உன் அப்பா இருக்கும் வரை மிக சந்தோஷமாக நீ பார்த்துக்கொள் என்று கூற, உன்னிடம் யாரும் துணைக்கு வரவில்லையா? எங்கே உன் அம்மா என்று கேட்க, உடனே அவள் அழுது கொண்டு, என் அம்மா எங்கள் அருகில் இல்லை என்று கூற, சரி, உன் தந்தையை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்று மருத்துவர்கள் கூறினர். அதை கேட்ட மகள் கண்களை துடைத்து கொண்டு விக்னேஷ் அருகில் சென்று, அப்பா, உங்களுக்கு ஒன்றுமில்லை. சரியாக நீங்கள் தூங்காத காரணத்தினால் கவலை உங்கள் மனதில் இருந்தாலும் உங்கள் உடல்நிலை சரியில்லை, அவ்வளவுதான். மருத்துவர்கள் மாத்திரைகள் கொடுத்திருக்கிறார்கள், அதை சாப்பிட்டால் சரியாகும். என்னப்பா, சரியா? வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம் என்று கூறி அப்பாவை அழைத்து சென்றார். அப்பாவை வீட்டில் விட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலுக்கு சென்று, தன் தந்தைக்கு குணமாக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இல்லை என்றால் நான் என்னத்தான் செய்ய முடியும் கடவுளே? என் அப்பாவை என்னிடம் இருந்து பிரித்து விடாதே. என் அப்பா தான் என் உலகம். என் அப்பாவுக்கு நான் தான் உலகம். எங்களை பிரித்து விடாதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் மகள். நேரங்கள் செல்ல அவள் திரும்பி வீட்டுக்கு சென்றாள். வீட்டில் சற்று அமைதியாக அமர்ந்தவாறு யோசித்தாள். நான் இப்பொழுது டாக்டராக படித்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்பாவுக்கு வந்திருக்கும் அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க கூடாது? ஏன் என்னால் முடியாதா? முயற்சி செய்து பார்ப்போம் என்று கடுமையாக முயற்சி செய்தேன். அது என் அப்பாவுக்கு தெரியாமல் நான் படிப்படியாக படித்ததை வைத்தும் என் நண்பர்கள் உதவியின் மூலமாகவும் ஒரு மருந்தை தயார் செய்தேன். முதலாக என் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தை கொடுத்து வந்தேன். என் மனதில் அது சரியா தவறா செய்து பார்ப்போம் என்று அந்த கடவுள் மீது பாரம் வைத்து அப்பாவின் உடல் நலம் மாற்றம் அடைந்தது. அவர் முன்பு போல் இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததை கவனித்தேன். சில நாட்கள் இவ்வாறு செல்ல நான் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரிடம், இப்பொழுது என் அப்பாவுக்கு எப்படி உள்ளது என்று மருத்துவர்கள் என்று கூறினேன். அந்த டாக்டர், என்ன மறந்து விட்டாயா? இந்த வியாதிக்கு இதுவரை மருந்து கிடையாது. உன் அப்பா இத்தனை நாள் உன்னிடம் இருந்தது பெரிய விஷயம். இப்பொழுது உன் அப்பாவை செக் பண்ணுனா மட்டும் என்ன ஆக போகிறது என்று கூற, நான் பிடிவாதமாக, நீங்கள் என் அப்பாவை செக் பண்ணுங்கள், எனக்கு தெரிய வேண்டும் அவருக்கு இப்பொழுது எந்த நிலையில் உள்ளார் என்று கூறினேன். சரி என்று அவரும் ஏற்றுக்கொண்டு என் அப்பாவை ஃபுல் செக்கப் செய்தார். ஆனால் என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. என் அப்பா என்னிடம், இங்கு என்னம்மா நடக்குது, என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்க, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான் அப்பா, நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினேன். என் அப்பா எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். நீங்கள் சென்று 2 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று மருத்துவர் கூறினார். நானும் வீட்டுக்கு சென்றேன். என் அப்பாவை வீட்டில் விட்டு சென்றேன். மருத்துவமனைக்கு ரிசல்ட் வந்தவுடன் டாக்டர் என்னை பார்த்து, என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த மாற்றம் அடைவது என்பது மிகவும் அபூர்வம். இது எப்படி நடந்தது? நீ என்ன செய்தாய்? உன் தந்தையை என்று கேட்க உடனே விக்னேஷின் மகள், டாக்டர், நான் ஒரு மருத்துவராக படித்து கொண்டிருக்கிறேன். நான் செய்தது சரியா தவறா என்று தெரியவில்லை. என் முயற்சியினால் என் தந்தைக்கு ஒரு மருந்து ஏன் கண்டுபிடிக்க கூடாது என்று நினைத்து என் அப்பாவுக்கு சில மருந்துகளை கொடுத்து என் பார்வையில் அது செயல்படுகிறதா என்று தெரிந்து கொள்ள உங்களிடம் அழைத்து வந்தேன். அது மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. அந்த கடவுள் மீது வைத்த நம்பிக்கை வீணாகவில்லை என்று டாக்டரிடம் கூற, டாக்டர், இது சாதாரணமான மருந்து அல்ல. நீ கண்டுபிடித்த மருந்து உன் அப்பாவை மட்டும் அல்ல, பல உயிர்களை காப்பாற்ற உள்ளது. நீ உலகம் போற்றக்கூடிய பெண்ணாக உள்ளாய். இந்த மருந்தை உடனடியாக ஆய்வகத்துக்கு அனுப்பி இது சரியான மருந்து தானா என்று சரி பார்க்கலாம் என்று டாக்டர் கூற, அதை நான் பெரிதாக நினைக்கவில்லை. ஏனென்றால் என் அப்பா குணமடைந்து விட்டார். அந்த முதல் சந்தோஷம் மட்டும் தான் என் மனதில் இருந்தது. சில நாட்கள் செல்ல அந்த டாக்டர் எனது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீ கண்டுபிடித்தது கொடுத்த அந்த மருந்து சாதாரண மருந்தாக இல்லை. இதை பல ஆய்வகத்தில் கொடுத்த இந்த புதுவிதமான கொடிய நோய்க்கு சிறந்த மருந்தை கண்டுபிடித்து கொடுத்தது இருக்கிறார். இந்த கொடிய வியாதிக்கு பல மருந்துகளால் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில் நீ சாதாரணமாக உன் தந்தைக்காக வேண்டி கண்டுபிடித்த இந்த மருந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்தான். இதை அரசின் அங்கீகாரம் பெற்ற நான் பரிந்துரைக்கிறேன் என்று கூறினார் அந்த மருத்துவர். நான் சரி என்று கூறினேன். அவர் கூறியது போல் அரசின் அங்கீகாரம் பெற்று எனக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக கூறினார்கள். அந்த விழாவுக்கு நான் கலந்து கொள்ள என் அப்பாவை அழைத்து சென்றேன். அங்கு அமர்ந்திருந்த நபர்கள் என்னை பார்க்கும் நேரத்தில் நான் மேடையில் என் அப்பாவை பற்றி சில வார்த்தைகள் பேசினேன். இந்த உலகத்தில் என் அப்பாதான் எனக்கு எல்லாமே. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கும் முக்கியம் என் அப்பா மட்டும்தான். அம்மா என்ற சொல் என் வார்த்தையில் மட்டும்தான். ஆனால் என் அம்மா என் அருகில் இல்லை. என் அம்மா என் அருகில் இல்லை. என் அப்பா வளர்ப்பில் நான் வளர்ந்தவள். என் அப்பாவின் பாசத்தில் வளர்க்கப்பட்டவள் நான். என் அப்பாதான் இந்த உலகம். அவரை நான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த மருந்தை நான் கண்டுபிடித்தேன். இதுவரை என் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை என்று அவருக்கு தெரியாது. என் அப்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொடிய வியாதிக்கு நான் கண்டுபிடித்த இந்த மருந்து ஒரு சிறந்த மருந்தாக அமைந்தது. அதை நீங்களும் பரிசோதித்து எனக்கு இப்பொழுது பாராட்டு விழா வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் என் அப்பா மட்டும்தான். என் அப்பாவை மேடைக்கு அழைக்கிறேன். விக்னேஷ் மேடைக்கு வந்தவுடன், என்றும் பிரியா வர வேண்டும் அப்பா. அவள் அப்பாவை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாள். மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் கைகளை தட்ட ஆரம்பித்தனர். நானும் அப்பாவும் அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் எங்கள் இருவர் மீதும் கை தொட்டது. அது யார் என்று நாங்கள் இருவரும் பார்த்தோம். அது வேற யாரும் இல்லை, நான் புகைப்படத்தில் பார்த்து வளர்ந்து வந்த என் அம்மா மீனா. கணவனை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் பாசம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்தேன். தன் மகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு தகப்பனாக இருக்கிறீர்கள். உங்கள் இடத்தில் நான் இல்லை. என் பிள்ளையை நான் இருந்தால் கூட இப்படி வளர்த்திருக்க முடியாது. நான் இப்பொழுது உணர்கிறேன். ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி கஷ்டப்படும் என்று என்னை மட்டுமே நினைத்தேன். என் பிள்ளை இந்த பாசத்திற்காக ஏங்குவாள் என்று நினைப்பே இல்லாமல் நான் இருந்துவிட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்று சொல்லி விக்னேஷை அணைத்தவாறு அழுதாள். உடனே விக்னேஷ், நீ இப்போதாவது உணர்ந்தாய் என்று கூறும் நேரத்தில் மகளும் தன் தாயை அணைத்து அம்மா என்று கூறி அழுதாள். உடனே அந்த மேடையில் கீழ் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். எங்கள் குடும்பம் மீண்டும் ஒருங்கிணைந்து வாழ தொடங்குகிறோம். நண்பர்களே, விக்னேஷ்
தன் மனைவியை ஏற்றுக்கொண்டது சரியா தவறா? கணவன் மீது உள்ள பாசத்தினால் தன் குழந்தையை கொல்ல துணிந்தது சரியா தவறா? தன் மகள் தந்தைக்கு உள்ள பிரச்சனையை கூறாமல் இருந்தது சரியா தவறா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். உங்கள் கமெண்ட் மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் இல்லாமல். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துவிடாமல் செய்யுங்கள். நண்பர்களே, அன்பின் மூலமாக செயல்படும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை வரவழைக்கும்.